Hi, hello everybody. I am R. Malini. This is your Malini Simple English YouTube channel. நம்ம சேனல்ல 12th ஸ்டாண்டர்டுக்கான 6 யூனிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் போயிட்ரி த கேசல் பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஒரு 2 or 3 வீக்ஸ் ஆயிடுச்சு, டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ ஆஃப்டர் 2 or 3 weeks we are going to see one recollection part and also again next 15 லைன்ஸுக்கான நம்ம டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 15 லைன்ஸ்ல என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி த கேசல்ங்கிற போயிட்ரி யார் எழுதுனாங்கன்னா, இட் வாஸ் ரிட்டன் பை எட்வின் மியூர், ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு போயிட் எழுதின இந்த போயிட்ரியில ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சோல்ஜர் தன்னோட நாட்டை எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா எவ்வளோ ஸ்ட்ராங்கா எங்களோட நாட்டில் வந்து எல்லா வகையிலையும் வந்து சேஃப்டி இருக்குங்கிறத வித் ஓவர் கான்ஃபிடென்ஸோட சொல்றாரு. பட் அவரோட ஓவர் கான்ஃபிடென்ஸ் எங்க பிரேக் ஆகுது, யார் அதுக்கான ரீசனா இருக்காங்க, அட் த சேம் டைம் அவங்க எப்படி எல்லாம் அவங்களோட கோட்டையை வந்து பாதுகாத்தாங்க அப்படிங்கறதான் ஃபர்ஸ்ட் 15 லைன்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 15 லைன்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொன்னாருன்னா, நாங்க வந்து சம்மர் சீசன்ல ஃபுல்லா அந்த இழைத்தலைகளை வேடிக்கை பார்த்துட்டு புல்கள் எல்லாம் வெற்றையெல்லாம் பார்த்துட்டு நாங்க வந்து அந்த சின்ன கோட்டை சுவர்ல குட்டி குட்டி ஓட்டை இருக்குல்ல, இந்த பாகுபலி பிலிம்ல இருக்குல்ல, அந்த மாதிரி அது மூலமா நாங்க கன்னை வச்சு பார்த்துக்கிட்டு அந்த 1/2 மைல் தூரத்துல இருக்க எங்களோட எதிரிகளை நாங்க வந்து வேவு பார்த்துட்டே இருந்தோம். யாரும் உள்ள நுழைய முடியாது. எங்களோட அந்த கேட் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ரொம்ப வழுவழுப்பானது, சுரசுரப்பானது, அது மாதிரி ஏறி யாரும் வர முடியாது, சின்ன ஒரு காக்காக்குருவி கூட வர முடியாது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா யாரோட ஃபுட் காலடி தடம் கூட உள்ள நுழைய முடியாதுங்கிறத கான்ஃபிடண்டா சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 15 லைன்ல பாருங்க. நெக்ஸ்ட் 15 லைன்ல நம்ம 3 பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 16th லைன் பாருங்க. வாட் குட் தே ஆஃபர் அஸ் ஃபார் பெயிட், அதாவது நாங்க வந்து எங்களோட கோட்டையில இருக்கிறவங்களுக்கு யாருமே எந்த ஒரு லஞ்சமும், பெயிட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து மீன் பிடிக்கும் போது தூண்டில்ல புழு வந்து இருக்கு இல்லையா, அந்த இறைய விட்டுதான் மீன் பிடிப்பாங்க, அப்பதான் வந்து மீன் வந்து பிடிப்படும்ட்டு. ஸோ அந்த தூண்டில்ல போடுற அந்த ஒரு இறை மாதிரி யாராவது லஞ்சம், லஞ்சம் சொல்லலாம், லஞ்சம் கொடுத்து யாராவது எங்களோட கோட்டையை பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா, யாரும் அப்படிலாம் வந்து கொடுக்க முடியாதுன்னு கான்ஃபிடண்டா இந்த சோல்ஜர் சொல்றாரு. அட் த சேம் டைம் ஆர் கேப்டன் வாஸ் பிரேவ், எங்க கேப்டன் ரொம்ப தைரியமானவங்க, அவ்வளோ தைரியமான அந்த கேப்டன், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவர். அண்ட் வி வேர் ட்ரூ, நாங்க அவருக்கு எப்போதுமே, அவருக்கு மட்டும் இல்லை எங்க நாட்டுக்கு நாங்க உண்மையா இருப்போம், பேட்ரியாட்டிசத்தோட இருப்போம். ஸோ பேட்ரியாட்டிசம் அதாவது நாட்டுப்பற்றோடு இருக்கிறது மட்டும் இல்லாம நாங்க வந்து எங்க நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் உண்மையா இருப்போம்னு சோல்ஜர் சொல்றாங்க. எங்களோட அந்த ஒரு கேப்டன் ரொம்ப பிரேவா இருக்கிறது எங்களுக்கு ஒரு பிளஸ் அப்படிங்கறதையும், நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கங்கிறதையும் இங்க காட்டியிருக்காங்க. அண்ட் 18th லைன்ல பாருங்க. தேர் வாஸ் a little private gate, எங்களுக்கு தனியா ஒரு அதாவது ரகசியமான ஒரு வழி, ரகசியமான ஒரு கதவு இருக்கு. கண்டிப்பா, அதாவது அவங்க சொல்றது என்ன தெரியுமா, அந்த ரகசிய வழி எங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது, யாரும் அதை காட்டி கொடுக்கவும் மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையா சொல்றாரு. ஸோ இந்த 3 லைன்ஸ்ல பாத்தீங்கன்னா, நாங்க யாருமே எங்களுக்கு லஞ்சம் கொடுத்து எங்க நாட்டை விலை கொடுத்து வாங்க முடியாது, யாரும் மக்களையும் நாட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட். செகண்ட், எங்களோட கேப்டன் எங்களுக்கு ஆல்வேஸ் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாரு, ரொம்பவே பிரேவா இருக்கக்கூடியவர், நாங்க நாட்டுக்கும் எங்களோட மக்களுக்கும் உண்மையா இருக்கோம், ஆனால் நாங்களும் உண்மையா இருக்கனால எதுவும் பிரச்சனை வராது. அட் த சேம் டைம் தேர்ட் லைன்ல இங்க எங்களுக்கு தனியா ரகசியமான ஒரு கேட் இருக்கு, இதான் சொல்றாங்க. ஓகே? ஸோ 19th லைன் பாருங்க. a little wicked கேட், அதாவது எங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு கேட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ரகசியமானது, ரொம்பவே யாருமே நுழைய முடியாத அளவுக்கு அது விக்கெட் அப்படின்னா கன்னிங் அர்த்தம், அதாவது ரொம்பவே தந்திரத்தனமான அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்ப அந்த ரகசிய வழியாலும் நுழைய முடியாது, அது சின்ன கேட்டு தான் இருக்கு, அது எங்களுக்கு சோல்ஜர்ஸ் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கறத கான்ஃபிடண்டா சொல்லிட்டு the wizened warden led them through. இந்த wizened warden அப்படின்னா ஓல்டு, அதாவது வயசான சோல்ஜர், முதியவர்னு சொல்லலாம். வயசான ஒரு முதியவர் இருக்காரு, அவருக்கு மட்டும்தான் இது ரொம்பவே சீக்கிரட்டா தெரியும், அதாவது எங்களுக்கு அப்புறம் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துட்டு இருக்காரு அந்த இடத்துல ஒரு வாட்ச்மேன் மாதிரி. அப்போ அவரை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கோம், அவர் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நல்லா ஞாபகம், இந்த விசன்ட் வார்டன் தான் என்ன பண்ண போறாருன்னு பாருங்க. ஓ தென் அதுக்கப்புறமா ஆர் மேஸ் ஆஃப் டனல்டு ஸ்டோன், அதாவது காத்து மூலமா பரவி அப்படியே இப்ப ரூமர்ஸ் வதந்திகள்லாம் பரவும் பொழுது அப்படியே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போய் அப்படியே ஒவ்வொருத்தர்கிட்டயா, அது குட் ஆர் பேட், வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட், நல்லதோ கெட்டதோ அப்படியே பரவும் இல்லையா,
காத்து வாக்குல வந்து செய்தி வருதுன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி எப்படியோ காத்து வாக்குல எங்களோட அந்த விசண்டு விக்டு லிட்டில் கேட் பிரைவேட் கேட்டை பத்தின நியூஸ் வந்து எதிரிகள் கிட்ட அப்படியே போயிடுச்சுன்ட்டு ரொம்ப வருத்தமா சொல்றாரு இந்த 21st லைன்ல. ஸோ 20th லைன் வரைக்குமே அவ்வளோ கான்ஃபிடண்டா, ஆக்சுவலி ஓவர் கான்ஃபிடண்டா சொல்லிட்டு இருக்க அந்த சோல்ஜர் 21st லைன்ல கொஞ்சம் கொஞ்சமா என்னமோ நடக்க போகுதுங்கிறத கொஞ்சம் பயத்தோட சொல்றாரு. ஸோ 22nd லைன் பாருங்க, க்ரூ தின் treacherous as air, அதாவது சொன்னாங்க இல்லையா, அதாவது இந்த கல் சின்ன கல் குகை மாதிரி இருக்கிற அந்த ஒரு கேட், அந்த பிரைவேட் கேட், அந்த வழி ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ காத்து மூலமா பரவி ட்ரெச்சரஸ் அப்படின்னா ஒரு நயவஞ்சகன்னு சொல்லலாம், ஒரு ஏமாத்திர துரோகி, ட்ரெயிட்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஏமாத்திர அந்த ஒரு துரோகி மாதிரி யார் மூலமாவோ இது பரவி அப்படியே காத்து வாக்குல எதிரிகளோட காதுகளுக்கு போய் எங்ககிட்ட ஒரு லிட்டில் பிரைவேட் கேட் இருக்கு, அந்த கேட் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா உள்ள போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பரவி போகுது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்றாரு. அந்த 23rd the cause was lost without a groan, அதாவது எந்த ஒரு முனகல் சத்தம் கூட இல்லாம சடனா இந்த ஒரு நயவஞ்சகமான அந்த ஒரு செயல் வந்து அந்த நயவஞ்சகமான செயல், அதாவது துரோகமான அந்த ஒரு ஆக்டிவிட்டி நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு செகண்ட்ல, அதாவது அன்எக்ஸ்பெக்டடா நாங்க எதிர்பார்க்காம நடந்ததுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த சோல்ஜர் சொல்றாரு. 20th லைன்ஸ் வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தவர், ஓவர் கான்பிடண்டா இருந்தவர், கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா ஒரு துரோகி எங்களுக்குள்ளே இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஒரு துளி சவுண்ட் இல்லாம சத்தம் இல்லாம யார்டா இந்த கோட்டையோட அந்த ஒரு லிட்டில் பிரைவேட் கேட்ட சொன்னதுன்ட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்றாரு. ஃபேமஸ் சிட்டடல் ஓவர் த்ரோன், அதாவது ஒரு செகண்ட்ல அந்த ஒரு கோட்டை வந்து அப்படி சூறையாடிட்டாங்க, தூக்கி எல்லாருமே வீரர்கள் எல்லாம் அடிச்சு துவச்சிட்டு அந்த கோட்டையை வந்து புடுங்கிட்டாங்க. சிட்டடல் அப்படின்னா கோட்டை, சரிங்களா. ஸோ அந்த ஒரு கோட்டை அரண்மனை இப்படி வந்து ஒரு துரோகியால நாங்க வந்து லாஸ் பண்ணிட்டோம், நாங்க இழந்துட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த ஒரு 3 லைன்ஸ்லயும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் 25th அந்த ஆல் இட் சீக்ரெட் கேலரிஸ் பேர், அதாவது அந்த ஒரு ரகசிய கோட்டைய எப்படியோ கை கால் முளைச்சு அந்த பிரைவேட் கேட்டை வந்து யாரோ சொல்லி வச்சு அது மூலமா அந்த பிரைவேட் கேட் மூலமா ஆப்போசிட் கண்ட்ரியோட இதோட எனிமி கண்ட்ரியோட சோல்ஜர்ஸ் உள்ள நுழைஞ்சு அந்த கோட்டையை நாசம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அடுக்குகள், அதாவது நாங்க வந்து உள்ள வந்து ரகசியமா வழிகள் வச்சிருந்தோம், அது எல்லாத்தையும் போட்டு செதைச்சிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ரகசிய அடுக்குகளை ரகசிய வழிகளை செதைச்சது மட்டும் இல்லாம ஹவு கேன் தி ஷேம்ஃபுல் டேல் பி டோல்ட், அதாவது டேல்னா ஸ்டோரி, இவ்வளவு கேவலமான ஒரு வேலையை செஞ்சவங்களை நாங்க எப்படி வந்து சொல்ல முடியும், இந்த கதையை நாங்க வந்து வெளியில சொன்னா எங்களுக்கு வந்து வெக்கக்கேடு அப்படின்னு சொல்லிட்டு, ஷேம்ஃபுல்னா ரொம்ப வெக்கக்கேடு மானக்கேடுன்னு சொல்றாரு. அதை நான் சொல்ல மாட்டேன். ஐ வில் மெயின்டைன் அன்டில் மை டெத், அதாவது இப்படி துரோகம் பண்ணினாங்க எங்க நாட்டுக்குள்ளேயே எங்க சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து யாருக்கிட்டையுமே நான் சொல்ல மாட்டேன், சொன்னேன்னா எனக்கு தான் அது வெக்கக்கேடு, என்னோட சோல்ஜர்ஸ் என்னோட கண்ட்ரி சோல்ஜர்ஸை நான் விட்டு கொடுத்த மாதிரி ஆயிரும், இதை வந்து சொல்லக்கூடிய ஆக்ஷனும் இல்லைன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த 3 லைன்ஸ்லயும் இந்த கேலரி எல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க, இந்த வெக்கக்கேடான ஷேம்ஃபுல்லான ஆக்டை நாங்க யார்ட்டையும் சொல்ல முடியாது அப்படின்னு ஃபீல் பண்றாரு. ஓவர் கான்பிடன்ஸா இருந்தா அந்த சோல்ஜர். ஓகேங்களா. ஸோ 28th லைன்ல பாருங்க, வி குட் டூ நத்திங் பி சோல்ட், அதாவது என்ன சொல்றாங்கன்னா எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியல, எங்களை வித்துட்டாங்க. எதை வச்சு வித்தாங்க, யார் அந்த துரோகி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்லி எனிமி வாஸ் கோல்டு, எங்களோட ஒரே ஒரு எதிரி யாருன்னு பார்த்தா கோல்டு. தங்கத்துக்காக அந்த பிரைவேட் கேட்டோட வழியை சொன்ன அந்த வயசான காவலன் இருக்காரு இல்லையா, அவருதான் வந்து முதல் எதிரி. அவரை விட அந்த நயவஞ்ச துரோகம் செஞ்ச அந்த ஒரு துரோகி அவர் எதுக்காக பண்ணாருன்னா அந்த பெயிட் லஞ்சம், அந்த லஞ்சம் எதுனா இது கோல்டு, அந்த கோல்டை வச்சுதான் எங்களை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா வித்துட்டாரு, எங்க கோட்டையை வந்து இன்னொரு எனிமி சோல்ஜர்ஸ்க்கு காட்டி கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாரு. அண்ட் வி ஹேட் நோ ஆர்ம்ஸ் டு ஃபைட் இட் வித், எங்ககிட்ட அதாவது ஆப்போசிட்ல நமக்கு நேருக்கு நேரா சண்டை போட்டா அவங்ககிட்ட சண்டை போட்டு வின் பண்ணிடலாம், பட் இன்டைரக்டா எங்ககிட்ட சண்டை போடும்போது நாங்க என்ன பண்ண முடியும், நகைக்காக பணத்துக்காக இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல லஞ்சம் வாங்கி நிறைய இடங்கள்ல துரோகம் பண்றாங்களே, அந்த துரோகத்தையும் நீங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ எங்க 20th லைன்ஸ் வரை கான்ஃபிடண்டா இருந்த ஒரு பர்சன் இந்த நாட்டுக்காக
எல்லாரும் உண்மையா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தவர் சடனா இந்த வயசான காவலர் பண்ணின அந்த ஒரு மிஸ்டேக்னால, எதுக்காகன்னா நகை பணத்துக்காக, தங்கத்துக்காக, அந்த கோல்டு தான் இங்க மெயினா சொல்லியிருக்காங்க. அந்த தங்கத்தை வாங்கிக்கிட்டு அந்த பிரைவேட் கேட்டை வந்து வழி காட்டி கொடுத்துட்டாரு. எந்த வழியை போனா நீங்க எதிரிகளை அட்டாக் பண்ணலான்ட்டு அந்த சொல்லி தந்த அந்த ஒரு காவலன் வாங்கின தங்கம் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எனிமின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு, இதோட இந்த ரகசியத்தை நான் வெளியில சொன்ன எனக்கு கேவலம், நான் சாகர வரைக்கும் இந்த எங்களோட கோட்டைய இந்த வயசான காவலர் தங்கத்துக்காக வித்துட்டாருன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. இவ்வளவுதான் இந்த போய்ட்ரேட் எக்ஸ்பிளனேஷன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த போயட்ரியில இருக்கிற அந்த ஒவ்வொரு ஸ்டான்ஸாக்கும் இஆர்சி சொல்லுவாங்க, அந்த இஆர்சி எப்படி எழுதலாம், போயம் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டாங்களா, போயம் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டாங்கன்னா எப்படி எழுதலாம் அதை பார்த்தலாம். தட்ஸ் ஆல் தி டுடேஸ் கிளாஸ். ஓவரால் சம்மரி பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்ல, கான்பிடண்டா இந்த பர்சன் ஒரு பெயிட்னால, ஒரு துரோகினால, ஒரு கன்னிங் பர்சனால அந்த கோட்டையை சிதைச்சிட்டாங்க, அந்த கோட்டையை விலைக்கு வித்துட்டாங்க. நாங்க எதிரிகள்கிட்ட வந்து சரணடைற மாதிரி ஆயிடுச்சு, எதிரிகள் எங்களை அடிச்சு தூக்கிட்டாங்க, கோட்டையை தகர்த்தெரிஞ்சிட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம், முதற் காரணம் கோல்டு, தங்கம் தான் சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. That's all the today's class. Thank you all of you. See the full video without skipping, and also please in our next video onwards we are going to see the ERC questions, 5 more questions one by one. After completing this only we are going to see the prose. Okay, thank you.